எல்லா சூப்பர் வில்லனுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் ரைட்டா? அந்த பேக் ஸ்டோரி வச்சு அவங்களோட பண்ண அந்த தப்ப வந்து ஜஸ்டிஃபை பண்ண நினைப்பாங்க. இந்த மாதிரி ஆட்களை வந்துட்டு ஒரு கேங் கீழ வச்சு பிச்சை எடுக்க விடுங்க. அவங்க பிச்சை எடுக்கிற காசை நீங்க வந்து லவட்டிக்கலாம். எப்படி? செம்ம ஐடியாவா இருக்குவ. ஃபேமஸான யூடியூபர்ஸ் பிளிப், ஜேகே, சத்யா, மதன் கௌரி இவங்க எல்லாருமே பாஸ்ட்ல எப்படி இருந்தாங்க? விஜய் வில்லன்றீங்களா? ஆமா அப்படிதான் ஜி. உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா நான் வந்து வில்லனா தெரியும் ஜி. இன்னைக்கு நம்மளாம் சூப்பர் வில்லனா ஆனா என்ன பண்ணுவோம் அப்படின்றத பத்தி பேச போறோம். லியோதாஸ் சொல்லுங்க. நீங்க வந்து டெக்னிக்கலி வந்து ஆன்டி ஹீரோவா இல்ல சூப்பர் வில்லனா? அதுதான் எனக்கும் தெரியல. நான் வந்து ஆன்டி ஹீரோ. சூப்பர் வில்லனா இருப்பீங்களோ அப்படின்ற ஒரு டவுட். உதாரணம், நான் அன்சென்சர்ட் வெர்ஷன்லாம் ரிலீஸ் பண்ணனா தெரிஞ்சிடும். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து என்னைய வந்து வில்லன் ஆக்குறீங்களா? எப்ப பார்த்தாலும் எல்லாரும் சேர்ந்து எனக்கு திருட்டு பட்டம் கட்டலான்னு பாக்குறீங்களா? இன்னும் ஒரு 1000 பேர் வந்து நீதான் லியோவான்னு கேட்டாலும் சூப்பர் வில்லன் பவர் என்னவா இருக்கும் பாபா? ஒருவேளை சூப்பர் வில்லனா இருந்தீங்களா? சூப்பர் ஸ்பீட் இருக்கும், டைம் டிராவல், டெலிபோர்டேஷன். இதெல்லாம் வச்சு என்ன வில்லத்தனம் பண்ணுவீங்க? ஃபேமஸான யூடியூபர்ஸ் பிளிப், ஜேகே, சத்யா, மதன் கௌரி இவங்க எல்லாருமே பாஸ்ட்ல எப்படி இருந்தாங்களோ பாஸ்ட்ல டிராவல் பண்ணி அவங்க வளரவே விடாத மாதிரி பண்ணிடுவேன். உண்மையாவே லூசு. ஸோ நம்ம தான் வந்து 5 அடிஸ் தான் டாப்ல இருப்பாங்க இப்ப பார்த்தா. அதுக்கு நம்ம வளரணுமே. டெலிபோர்டேஷன் யூஸ் பண்ணி ஆப்பிரிக்கால வந்து தண்ணிக்கு கஷ்டப்படுறாங்களே. Brother, it's not a joke, brother. It's not a joke. அங்க இருக்கிற மிச்ச தண்ணி எல்லாத்தையும் டெலிபோர்ட் பண்ணி என் வீட்டுக்கு எடுத்து வந்துடுறேன். ஏன் அப்படி பண்றீங்க? சும்மா ஃபன்னுக்கு. இதுதான் வில்லத்தனமா இருக்கு. பஞ்சத்தில் அடிப்பட்ட ஆட்கள் எல்லாத்தையும் இன்னும் வந்து பஞ்சமாக்க பாக்குறீங்க. எஸ், எனக்கு அவங்க கதறது பிடிக்கும் பார்க்க. ஆப்பிரிக்கான்னு சொன்னது ஞாபகம் வருது. நான் வந்து கேள்விப்பட்டேன் நீங்க வந்து இந்த ஆப்பிரிக்கர் நண்பர்கள் மேல கொஞ்சம் பிரியம் கொஞ்சம் அதிகம் உங்களுக்கு. அவங்கள ஃப்ரெண்ட்லியா வந்து சில வார்த்தைகள் சொல்லி கூப்பிடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? ஆப்பிரிக்கா நண்பர்கள் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ கருப்பு நண்பா. லியோதாஸ் நீங்க சொல்லுங்க, உங்களோட சூப்பர் வில்லன் பவர் எதுவா இருக்குமா இல்ல ஆல்ரெடி இருக்கிறத சொல்லிட்டா? அப்பயே நீங்க சூப்பர் வில்லன் பவர் இருக்குல்ல உங்ககிட்ட? ஆமா, என் சுயநினைவோட தான் நான் பேசுறேன்றத தெளிவுபடுத்திக்கிறேன். நான் பேசிக்கலி வந்து இன்ஃபர்மேஷனை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவேன். என்ன இன்ஃபர்மேஷன் வந்து விசிபிளா இருக்கும், என்ன இன்ஃபர்மேஷன் வந்து விசிபிள் இல்லாம இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்ணுவேன். நீங்க சொல்றத பார்த்தா இஸ்ரேலி கவர்மெண்ட் மாதிரி பேசிட்டு இருக்கு, மொசாட் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்து எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, இதுதான் வந்து என்னோட கெரியரின் உச்சத்தோட வச்சது. எப்படி அண்ணா வந்து இப்ப பொலிட்டிக்கல்ல அப்படி இருக்காரோ அதுக்கு என்ன காரணமோ அதே தான் எனக்கும் காரணம். பேசிக்கலி வந்து அண்ணா வந்து என்னோட ஐடல் வில்லத்தனம் பண்றதுல. ரெண்டாவது என்னன்னா வந்து பெர்ஃபெக்ட் மெமரி, ஒரு பேட்டர்ன் இருக்கும்ல, இந்த விஷயம் வந்து இப்படிதான் முடியும்னு. இது வந்து எனக்கு நேச்சுரலாவே வந்து கொஞ்சம் அதிகம். இது வந்து வில்லத்தனமான்னு தெரியல. எப்பப்பெல்லாம் என்னை காப்பாத்திக்கணுமோ வந்து நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்குவேன். அது வந்து வில்லத்தனமா தெரிஞ்சிருக்கும். கீரா, அதாவது இது நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு ரொம்ப நல்ல பவர் தான் தெரியுது. ஆனா வந்து தவறான வாழ்க்கையில கரைச்சிருக்குன்னு புரியுது. இப்ப மாஸ்டர் படம் பாத்தீங்களா? பாத்தேன். ஓகே, இப்ப மாஸ்டர் படத்துல யாரு வில்லன்? விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி யாரு வில்லன்? விஜய் வில்லன்றீங்களா? ஆமா அப்படிதான் ஜி. உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா நான் வந்து வில்லனா தெரியும் ஜி. நான் என்ன மாதிரி சூப்பர் பவர் எதிர்பார்க்கறேன்னா வந்து ஒரு ஹைப்பர் ரிஃப்ளெக்ஸ், அப்புறம் டைம் பெர்செப்ஷன் சொல்லுவாங்க. அதாவது எல்லா விஷயத்தையும் வந்து அது நடக்கிறதுக்கு முன்னுக்கு எனக்கு தெரிஞ்சா போதும். ஒரு 10 ஸ்டெப்ஸ் அஹெட்னு சொல்லுவாங்கல்ல, சண்டை போடுறது இருக்குல்ல, எல்லா வகையான சண்டையும் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களோட பவருங்க எல்லாத்தையும் வந்துட்டு நல்ல விதத்துல பயன்படுத்தலாம். நீங்க வந்து தவறான வழியில பயன்படுத்துறீங்க. நீ தப்பானவன். அவர் வந்து தேனோஸ் மாதிரி. இப்ப நான் வந்து ஒரு பேலன்ஸ் கொண்டு வரணும்னு இருக்கேன் ஜி. அதனாலதான் வந்து இருக்கிற எல்லா நேஷனையும் அழிச்சிட்டு 5 அடி நேஷனா கொண்டு வரேன். உங்க பேரு தானே வாங்க 5 அடி. எல்லா சூப்பர் வில்லனுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் ரைட்டா? அந்த பேக் ஸ்டோரி வச்சு அவங்களோட பண்ண அந்த தப்ப வந்து ஜஸ்டிஃபை பண்ண நினைப்பாங்க. அப்ப அந்த மாதிரி இப்ப பட்சத்துல வந்து உங்களுக்கு என்ன வந்து ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும்? ஐயோ, இது நடந்தனாலதான் நான் சூப்பர் வில்லன் ஆகி எல்லாத்தையும் டார்ச்சர் பண்றேன். அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் ஒரு காரணம். வேலை கிடைக்காம நான் இப்ப வெட்டியா இருக்கேன்ல. இப்ப நீங்க உங்களை தானே தண்டிச்சுக்கணும் வெட்டியா இருக்கிறதுக்கு. நீங்க மத்தவங்க தண்டிக்கிறீங்க. இல்ல, எனக்கு மத்தவங்க வேலை செஞ்சா பிடிக்க மாட்டேங்குது.
இது வந்து எனக்கு புரியுது. அடுத்தவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா கடுப்பா வருது வந்து எனக்கு அந்த விஷயம் இருக்கு. இன்னொன்னு மத்தவங்களை டார்ச்சர் பண்றது வந்துட்டு எனக்கு மென்டல் பீஸ் கொடுக்குது. கிரா நீங்க ஒரு சைக்கோ பாத்துல கிரா. நீங்க சொல்லுங்க ஜி, உங்களோட பாஸ்ட்ல என்ன ஒரு விஷயம் நடந்துச்சு, நீங்க ஏன் சூப்பர் வில்லனா ஆயிருக்கீங்க? 11 வயசுலயே வந்து எனக்கே தெரியும் என்னால முடியாதுன்னு. என்ன முடியாதுன்னு? இது அகாடமிக்ஸ் தான் ஜி. ஸ்கூல்ல எப்படி பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து என்னோட லிமிட்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. 4 போட்டி இருக்கும். அந்த 4 போட்டியும் ஒரே விழால தான் நடக்கும். ஸோ டெக்னிக்கலி வந்து அந்த 4 போட்டியும் ஒரே விழால ஒரே ஆள் அட்டென்ட் பண்ண முடியாது. ஸோ ஏதாச்சும் ஒரு போட்டி தான் வந்து அட்டென்ட் பண்ண முடியும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு டீச்சர் ஒரு இதை கொடுத்துருவாங்க. இங்கிலீஷ், தமிழ், மலாயின்னு வச்சுக்கோமே, 3 போட்டியுமே சிறந்தாவா நடக்கும். ஏதாச்சும் ஒரு போட்டிக்கு தான் நான் போக முடியும். ஓகேவா? இவங்க வந்து என்னோட லிமிட்ஸை வந்து ரொம்ப டெஸ்ட் பண்ணுவாங்க. எந்த மாதிரினா 3 நீ மனப்பா பண்ணு. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அது வந்து எனக்கு பிரேக் டவுன் ஆகும். அவங்களே வந்து எக்ஸ்ட்ரீமா ஒரு கோல் செட் பண்ணிட்டு முடியாது அப்படின்னு ஒரே போட்டிக்கு சாஜா ஷரானு இங்கிலீஷ்ல கதை சொல்றது, தமிழ்ல கதை சொல்றது, 4 ஒரே நாள்ல நடக்கிற இதுக்கு 4 இதையும் மனப்பாடு பண்ணா என்னால எப்படி முடியும்? நம்மளால முடியலன்னு தெரிஞ்சோம்னா அதை வந்து முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஜி வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா ஐ ஹேவ் நத்திங் டு லோஸ் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஜி நான் வில்லன் ஆயிட்டேன். உங்களை வந்து அந்த மாதிரி ஒரு ப்ரெஷருக்குள்ள வந்து அடைச்சு வச்சனால இதுக்கப்புறம் நான் தான் மத்தவங்க ப்ரெஷர் பண்ணணும் மாதிரி. பேசிக்கலி எங்க தெரியுமா ஜி, எங்க நாங்க மாட்டிக்கிட்டோம்னா, இந்த அரையன் 306 கடவுள்னு ஒரு படம் இருக்கு. அது ஒரு இன்ட்ரோ ஜி. பால் ஸ்ட்ரீட் தான் வரும். பால் வீதி, பால் ஸ்ட்ரீட். பால் வீதின்றது லிட்டரலி மில்கி வே. ஓகேவா? இது வந்து நம்ம 2ஆம் ஸ்கூல் சிலிபஸ்ல நம்ம படிச்சது இல்ல. சோ இத பத்தி நான் பேசிட்டேனாலதான் பிரச்சனை வந்துச்சு. இது வந்து மேமாங்க ரியல். இது எங்க வீட்டுல உள்ள எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க போயிட்டு இப்ப கூட அந்த படத்தை தட்டி டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னா அது இன்ட்ரோ சீன்ல இதான் வரும். என்ன வரும்னா, முதல்ல ஒரு மில்கி வே காமிப்பாங்க. இது வந்து பால் ஸ்ட்ரீட். அப்புறம் ஒரு ரோடுக்குள்ள ஜூம் பண்ணி போவாங்க. அந்த ரோடு பேர் வந்து பால் ஸ்ட்ரீட். புரியுதா? சோ அந்த படத்தோட மெயின் பேஸே வந்து கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இவ்வளவுதான் வித்தியாசம்ன்ற மாதிரி தான் இருக்கும். யூனிவர்ஸ்லாம் வந்து மில்கி வேல வருது அப்படின்னு சொல்லிட்டேன். அதுதான் வந்து பிரச்சனையாக முடிந்து விட்டது என்று நான் நம்புகிறேன். அடுத்த கேள்வி வந்துட்டு, எல்லா வில்லனுக்கும் வந்துட்டு சூப்பர் வில்லனுக்கு வந்து பவர் இருக்கும், அதே மாதிரி ஒரு மெயின் வீக்னஸ் இருக்கும், ரைட்டா? வெனம்க்கு என்ன வீக்னஸ் இருக்கும்? சவுண்டு கேட்டா வந்து அது வந்து வீக் ஆயிரும். தானோஸ்க்கு என்ன வீக்னஸ்? பொம்பளையா? ஆமா, லேடி டெத் தான் வந்து வீக்னஸ். புசி எதிர்பார்த்து போய் கடைசியா புசி கிடைக்காம ஆயிட்டான். வவால், உங்களுக்கு என்ன வீக்னஸ்? ஜாப், அதாவது வேலை. வில்லத்தனமா ஏதோ பண்ண போறேன், நான் மத்தவங்கள டார்ச்சர் பண்ண வரும்போது, டே உனக்கு வேற வேலையே இல்லையா, வேலைக்கு போடா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு பயம் எடுத்துக்கும், கால்லாம் ஷிவர் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஜாப்னு சொன்னா போட்டு பயம் வந்துருது. டே உனக்கு வேற வேலையே இல்லையா, வேலைக்கு போடா. நீங்க சொல்லுங்க ஜி. ஜி நல்ல மனிதர்கள் வந்து எனக்கு வீக்னஸ் ஜி. எனக்கு நல்ல மனிதர்களை பார்த்தா நம்ம எவ்வளவு கெட்டவனா வாழ்ந்துட்டு இருக்கோமே அப்படின்னு தோணும் ஜி. இப்ப நீங்க நல்ல மனிதர்னு சொல்லிட்டு உங்களோட சூப்பர் வில்லன் பவர் யூஸ் பண்றீங்க தானே, மேனிபுலேஷன். உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹீரோ தான் டெஃபினெட்லி உங்களோட வில்லன், ரைட்டா? நீங்க அந்த ஹீரோவோட பவரை ஸ்டீல் பண்ணுவீங்களா, இல்ல அந்த ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டை ஸ்டீல் பண்ணுவீங்களா? நான் வந்து அவன் பவரை ஸ்டீல் பண்ணிட்டா அவன் வந்து சப்பையாயிருவான். அவன் இருக்கிறதுனாலதான் நான் ஒரு வில்லன். அதனால அவன் பவர் எடுக்காம நான் வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்டை தான் எடுத்துட்டு போவேன். அவன் வந்துட்டு என்கிட்ட ஏன்டா நீ இப்படி பண்ண அப்படின்னு கேட்டானா, நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, சும்மா பண்ணேன்டா. ராவணன் டெக்னிக் வந்து யூஸ் பண்றீங்க. ராமரோட வைஃப் வந்து கடத்திட்டு போயிட்டு அங்க வச்சுட்டு சும்மா கட்டியும். லியோதாஸ், நீங்க சொல்லுங்க. ஜி நான் ராவணன் தான் ஜி, ஆனா மாடர்னான ராவணன். உங்களுக்கு வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோ, உங்களுக்கு ஒரு ஓப்போனன்ட் இருக்கான், அவனை நீங்க பட்டுன்னு போய் கொலை பண்ணிடுவீங்களா, இல்ல மெதுவா டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணுவீங்க? ஆனா முதல்ல வேற கேள்வியில கேட்டீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும், அதனாலதான் அந்த கேள்வி விட்டுட்டேன். ஜி நீங்க வந்து 2வது கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. உங்க ஒப்போனன்ட்ட ஸ்லோவா சாவடிப்பீங்களா, இல்ல நேரா போட்டு தட்டிடுவீங்களா? ஒரு 2-3 வாட்டி சொல்லி பாப்பேன், சரிப்பட்டவெல்லாம் கொண்டுருவேன் ஜி. இப்ப வந்து சூப்பர் வில்லன் எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு சைடு பிசினஸ் இருக்கும். கள்ள கடத்தல் பண்ணுவாங்க, தங்க கடிகாரங்களை கடத்துவாங்க. உங்களோட என்ன பிசினஸ், மெயின் பிசினஸ் வந்து நீங்க பண்ணுவீங்க வவால்? நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. நான் வந்துட்டு இருக்கிற பணக்காரங்க எல்லாத்துக்கிட்டயும் வந்துட்டு கனெக்ஷன் கிடைச்சிட்டு நல்லா பேசிட்டு அவங்களுடைய டீப்பஸ்ட் டார்க்கஸ்ட் சீக்ரெட்டை வந்து நிறைவேற்றுவேன். ஒரு பிரைவேட் ஐலாண்டுக்கு கூட்டிட்டு வந்து. வவால், நீங்க சொல்லுங்க, என்ன வேலை, மெயின் பிசினஸ்?
ஆர்கன்ஸை டிராஃபிக்கிங் பண்ணணும். இப்போ எல்லாரும் பொதுவாக ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து தானே எடுப்பாங்க. நான் வந்து நானே போயிட்டு யாரு ஃப்ரெஷ்ஷா இருக்காங்களோ அவங்களோட ஆர்கன்ஸை வந்துட்டு லவட்டிட்டு வந்துருவேன். கடுப்பா இருக்கா ஏதாச்சும் போறானா தவிங்க வா ஒரு 2 கிட்னி அப்படி கூடு அப்படின்னு சதக்கு நூல் கூட்டு எடுத்துருவீங்க. எடுத்து நான் போட்டுட்டு டெலிபோர்ட் பண்ணி எடுத்துட்டு போயிருவேன். தைலாந்துக்கோ இல்ல எங்கேயாச்சும் எடுத்துட்டு போயிட்டு வித்துருவேன். நான் என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன்னா, உங்களோட பிசினஸ் ஐடியா வந்துட்டு ஒரு அளவு நல்லா இருக்கு. கிட்னியை புடுங்குறீங்க தெரியுமா? So, இந்த மாதிரி ஆட்களை வந்துட்டு ஒரு கேங் கீழே வச்சு பிச்சை எடுக்க விடுங்க. அவங்க பிச்சை எடுக்கிற காசை நீங்க வந்து லவட்டிக்கலாம். எப்படி செம்ம ஐடியாவா இருக்குவ. நீங்க சொல்லுங்க ஜி, நீங்க என்ன பிசினஸ் பண்ணுவீங்க? மணி லாண்டரிங்கி. ஸோ வௌவால் சம்பாதிக்கிற காசை வந்து பிளாக்கை வந்து ஒயிட்டா மாத்தி கொடுக்குறன்றதுக்காக இதெல்லாம் பண்ணுவாங்க. அவர் எடுத்த இந்த பிச்சை காசுகள்லாம் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒயிட் மணியை மாத்தி தருவீங்க. அப்ப 2 பேரும் கூட்டு களவாணிகளா இருக்கீங்க இந்த கதையில. அடுத்து வந்துட்டு வில்லன்கள் எல்லாத்தையும் தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஐட்டம் சாங் இருக்கும் ரைட்டா? ஐட்டம் சாங்ல வந்து ஆடிதான் வந்து வில்லத்தனத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரு ஐட்டம் சாங் இருக்குன்னா அந்த ஐட்டம் சாங்க்கு எந்த ஹீரோயினையும் இல்ல எந்த பெண்மணியும் வந்து கூட வந்து ஆட வைப்பீங்க? அழகான ஃபீமேல்ஸ் லேடி பாய்ஸ் முன்னாடி வந்து டான்ஸ் ஆடினா நல்லா இருக்கும். உங்களுடைய லேடி பாய் ஃபேண்டசிக்கு வந்து தனியா நம்ம ஒரு வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறோம். நீங்க சொல்லுங்க லியோதாஸ். நான் வந்து திரிஷாவை கூட்டு வந்து ஆட சொல்லலாம் நினைக்கிறேன். அவர் தான் சொன்னார்ல ஆரம்பத்துல விஜய் அண்ணா தான் என் ஐடல்னு. நீங்களே ஒரு நல்ல பேரை எனக்கு வைங்க. நான் அப்பதான் பிறந்த குழந்தை மாதிரி இருக்கேன். பிறந்த குழந்தை இருக்குன்னா அம்மனமாவா இருக்க. என்னோட நேம் என்ன? ஜாப்லெஸ் வௌவால். எப்படி நீங்க ஜி நீங்களே ஒரு பேர் பார்த்து வச்சிருங்க. மைண்ட் ஃபக்கிங் மேனியாக் அப்படி வச்சிடலாமா? காதுல சொல்லணுமா பேரை? மைண்ட் ஃபக் மேனியாக். நான் வந்து பெண் போல தோற்றத்தில் இருக்கும் நபர்கள் மேலதான் ஆசை வருது எனக்கு, வேற ஒண்ணும் இல்ல. நான் ஆண் போல் உருவம் இருக்கும் ஆண்கள் மீதுதான் ஆசைப்படுகிறேன். Oh my God.